ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விடரோடு பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ளே போடலாம். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு ஒர்க் விஷயமா வந்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் அதான் டவுட் ஆகுதுடா. நான் திங்க் பண்ணுற மாதிரி அந்த கேர்ள் அவளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னால், இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அதே டவுட்டில் கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படி ஃபாரஸ்ட்டை தான் ரவுண்ட் அப் பண்ணி வந்துட்டுருக்காங்களாட்டே இருக்க பிளேஸ்க்கு போகணுன்னு. இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி வந்தவங்க கரெக்டாக அந்த பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குல்ல, ஹெட் இருக்கிற பில்டிங், அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சபடி வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போது அந்த பிளேஸில் பாய்ஸஸ் எல்லோரும் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை அந்த ஹெட் கேர்ள் நோட் பண்ணிவிட்டு, ஏதோ உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னேன் ஜெனி, உன்னை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக நான் இருக்க பிளேஸ்க்கே வந்துருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் ஹெட் கேர்ளை நோட் பண்ணோம். பாய்ஸஸுக்கு அடுக்கு மேலே ஷாக்கு. இந்த பிளேஸா? ஜெனி வந்த கார் அங்கே இருக்குது. இந்த பிளேஸில் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ரொம்ப ஷாக்கானபடி அந்த பிளேஸ், அந்த பால் அடைஞ்ச பில்டிங்கை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக அவ்வளோ இருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் பாய்ஸஸ் எல்லோரும் ஒருத்தர் மற்றி ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போது அந்த பால் அடைஞ்ச பில்டிங்குள்ளே என்ன ஜெனி, எனக்கே துரோகமா? நான் உன்னோட சிஸ்டருக்கு இந்த மாதிரியா நீ ஒரு ஒர்க்கை பண்ணுவ? உன்னை நம்பி தானே இந்த பிளேஸ்க்கிட்ட ஏற்றுக்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட வேண்டாம். ஜெனி டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்தில் வந்து நிற்கிற லீயோட ஹிப்பில் நைஃபை வேகமாக சுருக்குறா. இந்த மாதிரி சுருக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு லீ ரொம்ப ஷாக்கானா. இப்படி ஃபுல் மயக்கத்தில் இருந்த நம்ம டேடா ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேஸ்லாம் டேமேஜ் ஆனபடி இருக்கிற அந்த கேலையும் ஜெனி லீயோட ஹிப்பில் சுருக்கிட்டு நிற்கிற மூமெண்ட்டும் ஹிப்லேருந்து பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டையும் பட்டு நம்ம கட்டுவார். இந்த மாதிரி கட்டுனம் கட்டுற சவுண்ட் அந்த பில்டிங்க்கு வெளியே இருக்கிற நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்கும் கேட்குது. இந்த மாதிரி கேட்டு பயந்து போய் என்னாச்சுங்கிற மாதிரி அவ்வளோ பேரும் அந்த பில்டிங்குள்ளே ரன் பண்ணப்படி என்ட்ராகுவாங்களா. அந்த மாதிரி என்ட்ரானா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் என் கூடயே இருந்துட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக என்கிட்ட ஃபேக்காக ட்ராமா பண்ணியாடா. எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டானே. உன்கிட்ட அவ்வளோ பிளானையும் ஓப்பனாக பேசி பிளான் போட்டு இந்த பிளேஸில் எங்களோட ரிவெஞ்சை என் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். என் கூட இருந்து எனக்கும் என் சிஸ்டருக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய ஃபைட் வர அளவுக்கு பண்ணியிருக்க. உன்கிட்ட மாஃபியா ஃபேமிலி பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லலை? ஒன்று அவங்க பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்லேயே என்கிட்ட சொல்லலாம்ல. கூட இருந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ட்ரோக்கம் பண்ணிட்டலங்கிற மாதிரி இன்னொரு டைமு ஹிப்பில் சொருகுவால. அந்த மாதிரி சொருகிற வேகத்தில் லீயை ஓங்கி ஒத்த கிக் தான். கிக் வச்ச வேகத்தில் அப்படியே நம்ம லீ ரொம்ப தூரத்தில் போய் பறந்தபடி கீழே விழுவானா. அந்த மாதிரி விழுந்தான் அப்படியே டெட் ஆகிரு. இந்த பிளேஸில் இந்த டேயை கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை மொத்தமாக இந்த பிளேஸில் அழிச்சிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த நைஃப் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி ஜெனி வேகமாக வர்றதை பார்த்துட்டு ஜெனியோட ஆன்சர் அந்த ஹெட்டு பிடிக்கிறான். நீ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? என்னை விட நீ தான் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது சிஸ்டர். நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு தெரியாதா? என்னோடய சிஸ்டர் கண்டிப்பாக என்னை மட்டும்தான் திங்க் பண்ணுவான்ட்டு. நீ என்ன தான் திங்க் பண்ணுற? இந்த லீட் ஆனவர் இருக்கிற ப்ராப்ளம் வர மாதிரியே இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு மிரட்டினதில் இவன் தான் நம்ம 2 பேரையுமே காட்டி கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி ஜெனிக்கிட்ட பேசிட்டு, ஏன் நார்மலாலாம் கில் பண்ணக்கூடாது, இப்படி கில் பண்ணிட்டா உள்ளே என்ட்ராகிற பர்சன்ஸ் நம்மளை கில் பண்ணிடுவாங்க ஜெனி. இவனை வச்சு தான் அவளை வரையும் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியை நோட் பண்ணோம். அப்போ இப்போ நான் இந்த பிளேஸில் என்ன பண்ணேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ அமைதியாக போய் அந்த சேரில் உட்காரு, அவங்க உள்ளே வரட்டும். உள்ளே வந்தோடனே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னெல்லாமா சொல்லிவிட்டு திரும்பவும் அதே டார்க் ரூமுக்குள்ளே போய் அந்த ஹெட்டு போய் மறைஞ்சான். ஜெனி தான் இவ வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டாலேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன்லேயே நோட் பண்ணால்
டேடாவும் பயங்கரமாக டீரி ஐஸில் ஜெனியை பார்த்து அழுதபடியே உட்காந்துருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னை ஹவுஸ்லேருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக பெயினில் க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஜெனியை நோட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜெனி டேய் பார்க்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள என்ட்ராகிற பாய்ஸஸை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஜெனி நிற்கிறத பார்த்துட்டும் லீயோட ஹிப்பில் பிளட்டு லாஸான பொசிஷனில் மயங்கி கிடக்கிறதையும் பார்த்துட்டு ஏன்டா டேய் ஜங்குக்கு லீ எதுவும் நீ கில் பண்ணிட்டு என்ன அவனே மாரி இங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒருவேளை இது அவனோட ட்வின் பிரதராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டோம். ஜங்குக்கு ஷாக்கில் ஆப்போசிட்டில் நிற்கிற ஜெனியை நோட் பண்ணோம். ஜெனி தான் ஹெட்டு சொன்ன மாதிரி இப்போ பேசணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு என்னடா மாஃபியா ஃபேமிலி என்ன மாஃபியா ஃபேமிலின்னு சொன்னாலே ஒரு கெட்டுடானே அவளை வெறும் உங்கள்கிட்ட ஏட்டடி வந்துட்டீங்க பிள்ளைக்கு. அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு, இந்த ஜெனியை ஃப்ரீ பண்ண சொல்லி இந்த ஜெனி தான் அந்த ஹெட்டு கேலண்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ஜெனி பேசுகிறது ஜங்குக் பேசுகிறது யார் பேசுகிறதுமே கண்டுக்கல. எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி எங்கள் ஹவுஸில் இருந்து நீ டேயை கிட்னாப் பண்ணிட்டு வந்துருப்பேன். நீ தான் ஹவுஸ்லேருந்து ஹோல் ஒர்க்கே பண்ணியா, எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளத்தை பண்ணது நீ தானே, உன்னை சும்மா விட மாட்டேன்ங்கிற மாரி பாய்ஸஸ் எல்லாம் பயங்கரமாக கட்டுனா. ஐயோ நம்ம பிரதர்ஸுக்கு இப்போ பிளானை சொல்லவும் முடியாது. ஹெட்டு இவ கிடையாது, ஹெட்டு சீக்ரெட்டெல்லாம் இருக்கிறானுங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்குமே இந்த பிளேஸில் பாய்ஸஸ் யாரையும் பேச விடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம ஜெனி தான் ஹெட்டு கேர்ளு, ஜெனியை கீல் பண்ணிட்டா ஹோல் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜெனியை அட்டாக் பண்ண போனால் டக்குன்னு பாய்ஸஸ்க்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு அதோட ஐஸாலே சொல்கிறாரு சைலண்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு என்ன ஜெனி என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம டே எந்த பிளேஸில் இருக்கா, அதாவது அந்த ஹெட் இருக்கிற ரொம்ப டார்க்காக இருக்குது, நம்ம பாய்ஸஸ் நிற்கிற பிளேஸும் டார்க்காக இருக்குது. நம்ம டே இருக்கிற பிளேஸில் தான் அந்த பில்டிங்கோட மேலே சீலிங் இருக்கும்ல அதெல்லாம் பிஞ்சிருக்க மூமெண்ட்டுக்கு அந்த வெளிச்சம் நம்ம டே மேலே விழுது. டே இருக்கிற பிளேஸ் ஜெனி இருக்கிற பிளேஸ் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது, மற்ற எந்த பிளேஸுமே வெளிச்சமாக இல்லை, எல்லாம் டார்க் பொசிஷனில் தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸும் அந்த பில்டிங்கை சுற்றி ரவுண்டாக பண்ணுறாங்களா அந்த மாதிரி ரவுண்டாக பண்ணுற இந்த மூமெண்ட்டில் நம்ம பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்டு தான் இந்த பிளேஸ்லாம் டார்க்காக இருக்குது, எல்லா பிளேஸ்லேயுமே நல்லா வெளிச்சமாகிற மாதிரி கேண்டில்ஸ் ஏற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்குல்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்லேருந்து எவனும் தப்பிச்சிடக்கூடாது, எல்லா பிளேஸ்லேயுமே டார்ச் லைட் கேண்டில்ஸை ஏற்றினபடி எவன் கண்ணு முன்னாடி வந்தானே கீல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி பாடி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லையா யாராவது இந்த பில்டிங்கில் மறைஞ்சிருக்காங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணபடி கேண்டில்ஸ் ஏற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஏற்றினபடி ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பர்சன்ட் வந்தால் கில் பண்ண பொசிஷன்லேயே அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கிட்ட இவ்வளோ டார்க்காக இருக்க மூமெண்ட்டும் இந்த ஹெட்டுகள் எந்த பிளேஸில் இருக்கான்னு தெரியலையே, டீயும் ஜெனி மட்டும்தானே தெரியுதாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜெனி தான் ஹெட்டுகள் தான் அப்போ எப்படி பேசணுமோ அந்த மாடுலேஷனில் நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஜெனி, அன்றைக்கி நீ என்கிட்ட சொன்னது கரெக்டு தான், அவன் என் பாய் ஃப்ரெண்டு இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஃபோர்ஸிங்கை தாங்கிக்க முடியாமல் தான் அவனை லவ் பண்ணுற மாதிரி நான் அவன் கூடயே இருக்கேன். வாவ் நீ சொன்னது கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன், உன் பாய் ஃப்ரெண்டையே கீல் பண்ணிட்டியே, பாய் ஃப்ரெண்டு மேலே ஃபீலிங்கே இல்லை பிள்ளைக்கு, உன்னோட ட்ராமாவுக்கு அவன் யூஸ் பண்ணியிருக்க அவனோட யூஸிங் அவன் உனக்கு தேவை முடிஞ்சதோடு அவனை நீ கீல் பண்ணிட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்தா அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்லுவாளா. இந்த மாதிரி சொன்னான் ஜங்குக்கு அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணி நீ என் பேபிக்கிட்ட ரொம்பவே ப்ளே பண்ணிகிட்ருக்க. இந்த பிளேஸை சுற்றி என்னோடய மொத்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, 1% இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, நீயே தப்பிச்சு போக மாட்டே ஜெனி, இதுக்காக என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்ருக்க, உனக்கு எவ்வளோ விட்டுமே இருந்தால் இந்த மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசினபடியே கரெக்டாக டார்க் பிளேஸ்க்குலேருந்து நம்ம ஜங்குக் அப்படியே அந்த வெளிச்சமாக இருக்கிற பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கோட லுக் ஹெட்டு கேர்ளுக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஜங்குக்கு அப்படி இந்த வெளிச்சத்துக்குள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட் ஒரு கெட்டான மூமெண்ட்டு அந்த ஹெட் கேர்ள் நோட் பண்ண அடுத்து சேர்ந்து அந்த ஹெல்த்து கேர்ளுக்கு தான் ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் ஜங்குக்கு இதே பிளேஸில் கில் பண்ணணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த டார்க் பிளேஸ்லேருந்து வேகமாக வந்து இப்படி என்ட்ராகிற ஜங்குக்கோட ஹிப்பில் நைஃபை சொருக ட்ரை பண்ணுவாளா. ஆனால் பட் இந்த பிளேஸில் நம்ம ஜங்கு கிரிப்பாக அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை பிடிச்சோம். பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே செம ஷாக் ஆகி எடு லரா
நீ இன்னும் டெட் ஆகலையா அப்படிங்கிற மாரி அவளை வேறு நம்ம லாராவை பார்த்து ஷாக்கானோம். ஜேகேக்கும் அதே ஷாக்லேயே லாராவோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி லாராவை நோட் பண்ணான். உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜங்குக், உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னால தான் என் லைஃப்பில் மொட்டை ஹாப்பினஸ்ஸே இருந்துட்டேன். நீ மட்டும் ஹாப்பியாக இருந்துருவியா? ஹாப்பியாக தான் உன்னை இருக்க விட்டுருவேண்ணா. இதே பிளேஸில் உன்னையும் உன் டேயும் கீல் பண்ணாமல் விட மாட்டேங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸில் இருக்க நைஃப் வாங்கி இன்னொரு ஹேண்ட்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண மாதிரி போனோம். அந்த ஹேண்ட்ஸையும் நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. லாரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. இந்த ஜங்குக்கு ஒரு பர்சன்ட்டை டச் பண்ணி அந்த பர்சன்ட் டெத் ஆகாமல் தப்பிச்சிருக்காங்கன்னா நீ தான் ஃபஸ்ட்டு. ஹே ஹயான்ஸ், இவன் யாருன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி சிரித்தோம். டீக்கு தான் செம ஷாக்கு. ஏடு லாராவா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். ஜெனிக்குமே இப்போ அவளோட ஒரிஜினல் நேம் லாரானுங்கிறது தெரியுது. லாராவா? லாரானா டே கூட ப்ராப்ளம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மூமெண்ட்டில் அந்த கேலோட நேம் லாரானுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டில் அப்படியே ஜெனி நோட் பண்ணிட்டு இருந்தா. என்னடி பாட்டுக்கிட்டே நிற்கிற, வண்டி இவனை அட்டாக் பண்ணிட்டுங்கிற மாதிரி லாரா ஜெனியை பாட்டு கட்டுனா இப்போ வரேங்கிற மாதிரி கீழே ஒரு ராடு கிடக்குன்னா அந்த ராடை எடுத்துட்டு ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிற அந்த ஒரு செகண்டில் அந்த பிளேஸ்க்குள்ளே லாரா ரெடி பண்ண மற்ற பாடி கார்ட்ஸ் அவங்களும் அந்த டார்க் ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. கன்னை ரோல் பண்ணபடி கரெக்டாக டேயை பாயிண்ட் பண்ணபடி ஒரு மாதிரி ரன் பண்ண வேகத்தில் வேண்டும் டேயை சுற்றி வளைச்சபடி டேயோட கிட்டில் கன்னை வைக்க இந்த மூமெண்ட்டை பார்த்து பாய்ஸஸும் ஷாக்கு, ராடை எடுத்து அடிக்க வந்து ஜெனியும் ஷாக்கு, ஜங்குக்குமே ஜெனியை பார்த்து லாராவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவரும் ஷாக் மூமெண்ட்டில் இத்தனை பாடி கார்ட்ஸும் ஒரு ரூம்குள்ளே தான் வச்சுருந்தியானுங்கிற மாதிரியும் அவ்வளோரோட ஹேண்ட்ஸ்லேயும் கன் இருக்குது. அதுவும் யாரையுமே ஏம் பண்ணல, டேயை மட்டும்தான் ஏம் பண்ணியிருக்கு. இந்த மூமெண்ட்டில் அவ்வளோ வெறும் ஷாக் ரியாக்ஷன் இருந்தா வில்லத்தனமாக இப்போ லாரா சிரிக்கிறா. என்னடா என்னை பார்த்தோன்னே உனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு, அவ்வளோ பேர் என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிங்க. அப்போ நான் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன்ட். இப்போ நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு கீழே ஒர்க் பண்ண எக்கச்சக்க பர்சன்ஸ் இருக்காங்க. உன் பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் தேவையில்லாமல் இந்த பிளேஸ் முழுக்க கேண்டில்ஸ் ஏற்ற விட்டு யாராவது இருந்தால் கில் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் ஜேகே, உன்னோட பிளானு உன்னோட ஒர்க்லாம் இந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு. அதனால தான் நான் இருந்த ரூமுக்குள்ளே என்னோடய மொத்த பாடி கார்ட்ஸையும் அரேஞ்ச் ஆகியிருக்க வச்சேன். ஏன்னா உங்களை லாக் பண்ணிட்டா உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் வீக் ஆயிடுவாங்க. உங்கள் பாடி கார்ட்ஸ் இந்த பிளேஸ் முழுக்க கேண்டில்ஸ் ஏற்றி முடிக்கட்டும். அடடண்டி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா அப்படியே அமைதியாக அவங்கவுங்க பிளேஸில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் ஹேண்ட்ஸில் வச்சுருப்பால நைஃப் அதை வச்சு நம்ம ஜங்கு கூட சீக்ஸ் கிட்ட அப்படி இழுக்கிற வேகத்துது சீக்ஸ் கிட்ட அப்படியே லைட்டாக கட்டாக்கி பிளட் வருமா அந்த மாதிரி பிளட் வந்தோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ திமிருந்தா இந்த மாதிரி பண்ணுவிடுங்கிற மாதிரி கேட்டுங்க. பாய்ஸஸுமே எவ்வளோ திமிருந்தா எங்கள் ஜேக்கு எப்படி அட்டாக் பண்ணுவேன், ஜங்குக்கு எப்படி அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி அவங்களும் கோட்டில் கட்டுனா என் ஃபேஸில் இத்தனை தழும்பு இத்தனை தையலை போட வச்சுட்டு என்ன மாதிரியாடா பேசுவீங்க? என் ஃபேஸே தெரியாத அளவுக்கு நீ தானே சேஞ்ச் பண்ண. அப்போ உன்னோட ஃபேஸை நான் டேமேஜ் பண்ணாண்டா அதுக்கு இன்னும் டைம் வரல. நான் இந்த பிளேஸில் டேயை மட்டும்தான் பனிஷ் பண்ண நினச்சேன். ஆனால் பட் இதே பிளேஸில் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து தானே இந்த டேக்காக என்ன பனிஷ் பண்ணச்சேக்கே. நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் என்னை இக்னோர் பண்ணி என்னையே கில் பண்ணி எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ண தெரியுமா? உன்னை நான் மொத்தமாக ரிவெஞ்ச் எடுக்க தான்டா அன்னைக்கு டெட் ஆகிற பொசிஷன்லேயும் தப்பிச்சு வந்துருக்கேன். உங்கள் எல்லாரையும் இதே பிளேஸில் நான் மொத்தமாக அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறும் எல்லா பக்கமும் கேண்டில்ஸ் ஏற்றி டார்க்காக இருந்த அந்த பிளேஸ் மட்டுமே இப்போ அப்படியே ஃபுல்லாக வெளிச்சமாக மாறுது. இந்த மாதிரி வெளிச்சமாக மாறினா நம்ம பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்டுனா இங்கே என்னடா கேண்டில்ஸ் ஏற்றி வைங்க, எல்லா பக்கமும் வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பார்த்தா நம்ம பாஸஸ் எல்லாருமே அவங்களோட ஆன்சரில் மாட்டிட்டாங்களேங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிட்டு இருந்தா வாமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சனல் பாடி கார்டோட நேம்ஸ்லாம் இருக்கும்ல அவளோட நேமையும் கரெக்டாக சொன்னால் அடி நீ அடி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே ஷாக்கில் லாராவை நோட் பண்ணால் எல்லாரையும் கட்டி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லாருமே அங்கே பக்கத்தில் இருக்க டூனில் கிரிப்பை பிடிச்சி கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனா உங்களோட பாஸ் எல்லாரையுமே நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் பர்சனல் பாடி கார்ட்ஸையுமே லாக் பண்ணி வச்சுருக்கேன்.
மற்ற பாடி கார்ட்ஸ் இந்த பில்டிங்கை விட்டு அப்படியே வெளியே போயிருங்க. யாராவது ஏதாவது ஒர்க் பண்ண வச்சிங்க உங்கள் பாஸு தான் முதல்ல கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மீதி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே நம்ம பாய்ஸஸோட மற்ற பாடி கார்ட்ஸ்மே அப்படியே பில்டிங்கை விட்டு வெளியே போய் சுற்றி ரவுண்ட் ஆஃப் பண்ணபடி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா இப்போ நம்ம ஜேகேடாம் என்னடி இந்த மாதிரி எங்களை பிடிச்சி கட்டிட்டா என் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியும் இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக சொல்லிட்டா எங்களை அட்டாக் பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு தெரியும் ஜேகே, ஆனால் நான் இந்த பிளேஸில் நான் வாழணும்னு திங்க் பண்ணவே இல்லை. உங்கள் மொத்த பேரையும் அழிச்சிட்டு நானே டெட் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாலாம் பேசிட்டு நம்ம டேய் கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக வந்து டேய் கிட்ட ஃபேஸை வைப்பாலாம் அந்த மாதிரி வச்சா டேய் பயந்து போய் லாராவை நோட் பண்ணா ஃபேஸை பார்க்க சொல்ல கோஷ்டை விட மோசமாக இருக்குதோ, பார்த்தவொடனே ஃபேஸ் அங்கிட்டு மாதிரி திருப்புற, இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்னடி பண்ணேனுங்கிற மாதிரி டேய் அப்படி நம்ம லாராவை நோட் பண்ணால் இதுக்கு எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்க்க சொல்லியிருந்தா உன்னை டார்ச்சர் பண்ணி நான் கீல் பண்ண போகிறேன், நீ டெட் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பாய்ஸஸ் தான் உனக்கு கோவம் இருந்தால் அந்த பிளேஸில் நாங்கள் எல்லோரும் தான் உன்னை பனிஷ் பண்ணோம், நாங்கள் தான் உன்னை கீல் பண்ண ட்ரை பண்ணோம், எதுவும் பண்ணாதுங்கிற மாதிரி பாய்ஸஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுடா, கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிறது முதல்ல டேயை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஜெனியோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த இரும்பு பைப் அந்த ராட் பைப் அப்படியே எடுத்தபடி டேயோட ஹெட்டில் அடிக்கிற மாதிரி வந்தால் பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணால் நம்ம ஜிமினாடா அப்போவே சொன்னேன் டேயை சிக்க வைக்காதன்னு, பெருசாக என்னமோ அவ்வளோ பேர் வந்து சேவ் பண்ணிடலாம், இதெல்லாம் பிளானு, நான் போட்ட பிளானில் தான் எல்லாம் நடக்கும்ன்ட்டு பெருசாக பேசுவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே நம்ம ஜொங்குக்கு போட்டு ஜிமினை ஹெவியாக முறைச்சேன். இப்போ கரெக்டாக ஹிட்டில் அந்த ராடை வச்சு அடிக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பில்டிங்குள்ளே பயங்கர வேகமாக ரன் பண்ணபடி டைகர் என்ட்ராகுது. என்றான வேகத்திலே லாராவோட ஹேண்ட்ஸை பயங்கரமாக கடிக்குது. அதாவது நம்ம ஜொங்கு கூட டாக் டைகர் தான். இந்த மாதிரி டைகர் வேகமாக வந்து லாராவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக கடிச்சு லாராவை டேக்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணுது. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் நீ எங்கேருந்து வந்துட்டு வச்சு அந்த அளவுக்கு அன்றைக்கி டார்கெட் பண்ணி பனிஷ் பண்ணி கீல் பண்ணுற அளவுக்கு தானே போட்டேன், எப்படி நீ அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகரை அட்டாக் பண்ணி போட்டது எல்லாமே லாராவோட பிளானு தான். நீ டெட்டாக இருப்பேன்னு நினச்சேனே, உயிரோடவா வந்துருக்குங்கிற மாதிரி திரும்பவும் டைகரை புஷ் பண்ணிவிட்டு அடிக்க போனால் நம்ம ஜொங்கு கிட்ட கேட்க சொல்ல சமக்கும் வருது. ஏன்னா டைகரை யார்டா இந்த மாதிரி பண்ணானுங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டில் தானே நம்ம ஜொங்குக்கு இருந்திருப்பாரு. இதை பண்ணது லாரானோடனே இன்னும் கோவமாகி அப்படியே அந்த அவருக்கு கெட்டியிருக்க ரோப்பை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பாய்ஸஸுமே அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் ஆல்ரெடி இதெல்லாம் பிளானுங்கிறது நம்ம ஜேகேக்கு நல்லா தெரியும்ல, அதனால் நம்ம ஜேகே என்ன செய்வார், அப்படியே அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டில் டைகரை வந்து கொஞ்சம் அடித்து பனிஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போட்டுருவோம். அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி போட்டால் டைகர் அப்படியே ஒரு ஃப்ளோரில் போய் விழுற மாதிரி விழுந்தேன். இதுக்கு மேலே நான் இந்த டேயை விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து டேயோட டொமாக்ஸில் அடிக்க வருவாள் அந்த மாதிரி அடிக்க வேண்டாம். டே பயந்து போய் நம்ம மிம்மாமோட நேமை சொல்லி கட்டுறாரு. இப்படி மிம்மாமோட நேமை சொல்லி கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கும் அடிக்க வர அந்த மூமெண்ட்டுக்கும் பாய்ஸஸுமே டேயோட நேமை சொல்லி கட்டுனோம். கரெக்டாக அந்த ராடை ஜெனி கிரிப்போ பிடிக்கிறா. இந்த மாதிரி பிடிச்சா என்னடி பண்ணுற விட்ரி, டைம் மூவ் ஆகிட்டுருக்கு, அவங்க அந்த கட்டில் இருந்து ரிமூவ் ஆகிட்டாங்க, அப்புறம் என்னால் என் ரிவெஞ்ச் என் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி இன்னும் கிரிப்பாக அந்த ராடை பிடிச்சபடி உன்னோட ரிவெஞ்சை அவங்க எல்லார்ட்டையும் காட்டு, இவங்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜெனி பேசினோம். இவ்வளோ நேரம் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் நம்ம எல்லாரும் அடிச்சிருந்துருப்பான். என் ஜங்குக்கு சீக்ஸை கூட நைஃப் வச்சு கட் பண்ணியிருக்கல, டைகரை கூட இப்போ அடிச்சுட்டுருப்பான். போட்டா குறைக்க நம்ம பாய்ஸஸை ரோப்பெல்லாம் கட்டினதுக்கப்புறமும் பாடி கார்ட்ஸை விட்டு அடிக்க விட்டுருப்பான். அவங்க லைட்டாக அடிப்பட்டு பிளட்டு ஸ்கின் கட் ஆகி பிளட் லாஸ் ஆன பொசிஷனில் தான் நம்ம டேயை பார்த்துட்டு லாராவை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ பேர் அடிக்க சொல்ல நம்ம ஜெனி எதுவுமே பேசலை, ரொம்ப கூலாக அமைதியாக நின்றுட்டுருந்தவ டேயை அடிக்க வர மூமெண்ட்டில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு லாரா காண்டாகி உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு பனிஷ் பண்ணணும் ரிவெஞ்ச் பண்ணணும்னா அங்கே இருக்கிற பர்சனில் யாரை வேணாலும் கில் பண்ணு, இவனை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு தான் நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு
நம்ம ஜொங்குக்கு இப்படி நக்கலா சிரிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஏன்டா டே ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வில்லத்தனமாகவே சிரிக்கிற இன்னும் என்னத்தலாண்டா மறைச்சி வச்சுருக்கேன் எதையாவது மறைச்சி வச்சிருக்கியாடானுங்கிற மாதிரி பாய்ஸஸ்கிட்ட கேட்டேன். ஃப்ரீ பண்ணி விடுங்க ஹயான்ஸ், இனி தானே கேமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு சிரிச்சபடியே ஜெனியை நோட் பண்ணோம். ஜெனி உள்ளுங்க மாதிரியே இங்கேருந்து போ, அவங்க எல்லாரும் டெட் ஆகிறத விட ஈவனை தான் நான் முதல்ல கீல் பண்ணுவேன், ஈவனை தான் கீல் பண்ணுவேனுங்கிற மாதிரி அந்த நாட ஜெனியோட ஆன்சரில் விட்டுட்டு லாரா பேக் சைட்லேருந்து நைஃப் எடுத்து நம்ம டேயோட நெக்கை கட் பண்ணுற மாதிரி வர அந்த செகண்டில் ஜெனி ஓங்கி ஒரு கிக்குனா லாராவை விட்ட கிக்கில் ஜெனி அப்படியே லாரா ஃப்ளை பண்ணப்படி கீழே வந்து விழுந்தேன். லாராவுக்கு ஷாக் ஆனால் டேய்க்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜெனி என்ட்ராகிறா, அதாவது நம்ம டேயை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி என்னை தாண்டி தான் நீ அவனை டச் பண்ண முடியும் லாரா அப்படிங்கிறத மாதிரி பேசுவாங்களா. இந்த மாதிரி பேசுனா பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஷாக்கு. இவ்வளோ நேரம் நம்மளை என்னமா பனிஷ் பண்ணாங்க, அமைதியாக தான் இருந்தா இந்த டேக்கி இப்படி பேசுகிறாளே என்னவா இருக்கும், டேக்கி இவ ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வேறு நோட் பண்ணால் டேக்கி செம ஷாக்கு. எதுக்காக ஏன் முன்னாடி வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே ஜெனி நோட் பண்ணோம். கீழே விழுந்த லாரா தான் உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு, ஏன் நீ மாஃபியா ஃபேமிலி ஹவுஸில் இருக்க சொல்ல இந்த டே மேலே எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அதே மாரி அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா நம்ம ஜெனி வேகமாக வந்து 2 ஸ்லாப்புக்கு 3 ஸ்லாப்பு வச்சிருவா. இந்த மாதிரி வச்சோம். லாரா ஷாக்கில் நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது, பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா டே அவன் என்ன அடிக்கிறத பார்க்க சொல்ல உனக்கு சிரிப்பாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் லாரா கட்டுனா இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு ஜெனியை திரும்பவும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட நெக்கை வந்து கிரிப்பாக லாரா பிடிக்கிறா, அதாவது புஷ் பண்ணிவிட்டு வேகமாக வந்து பிடிச்சி டேயோட நெக்கை கில் பண்ணிடணும். இந்த மாதிரி பிடிச்சி டேயை டார்கெட் பண்ணோம். நம்ம லாராவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜெனி மேலே மரம் தூக்குறா. அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப அவனே ஏண்டி டச் பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணபடி தூக்கி வீசினோம். லாராவுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட் தெரியுது. நம்ம லாரா என்ன நினைக்கிறா, ஜெனிக்கு டேயை பிடிச்சிருக்கு, டே மேலே லவ் ஃபால் இன் லவ்வில் இருக்கா, அதான் டே எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறானுங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ எவரையுமே நோட் பண்ணிவிட்டு இந்த ஜெனியை அட்டாக் பண்ணுங்க, இந்த ஜெனியை லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி டக்குன்னு அவளுக்கு பேக் சைடில் இருந்து அப்படியே லாங்காக 2 நைஃப் எடுக்கிறா. இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனால் ஜெமினாவுக்கு அடை விட பயங்கரமான ஷாக் ஆகுது. இந்த நைஃபை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனுங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜெமினா நோட் பண்ணால் டேக்கே அடுக்கு மேலே ஷாக் ஆகுது. ஷாக்கில் நம்ம டே அப்படியே ஜெனியை பார்க்குற அந்த மூமெண்ட் ஒவ்வொரு டைமும் தன்னை ஒவ்வொரு பிளேஸில் வந்து அவங்களோட லுக்கை மட்டுட்டே மறைச்சபடி தன்னை சேவ் பண்ண பர்சன்ட் அவங்க ஹேண்ட்ஸில் இருந்தால் அடே நைஃப் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்மகிட்ட இந்த மாதிரி ஜெனியை நோட் பண்ணோம். எல்லா பர்சன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 15 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அதில் நம்ம பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸ் அந்த பில்டிங்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு 13 பாடி கார்ட்ஸ் அந்த பில்டிங்கை சுற்றி நிற்பாங்க. பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸ் உள்ளே என்ட்ராகக்கூடாதுன்ட்டு 20 பாடி கார்ட்ஸ் இந்த பிளேஸில் இருப்பாங்க. அந்த 20 பாடி கார்ட்ஸும் இப்போ நம்ம ஜெனி அட்டாக் பண்ண வர அந்த செகண்ட் ஜெனி கொஞ்சம் கூட யோசிக்கல, அவங்க ஹேண்ட்ஸில் கன் இருக்கணும்னு திங்க் பண்ணலை. அத்தனை பர்சன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க, அத்தனை பர்சன்ஸையும் நைஃபாலே அட்டாக் பண்ணுறாங்க, சொருகிறாங்க, கில் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நைஃபை தூக்கி போட்டுட்டு குட்டி குட்டியாக நிறைய நைஃப் நம்ம ஜெனிக்கிட்ட இருந்திருக்கு. ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு பர்சனோட நெக்கில் நைஃப் வேகமாக வந்து சொருகும்ல, அந்த குட்டி குட்டி ஷார்ட் நைஃப் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்லேயே அவங்களோட ஹேண்ட்ஸ் கிட்ட, லெக்கு கிட்ட, ஃபீட்டுக்கிட்டங்கிற மாதிரி எடுத்து ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வர பர்சன்ஸோட நெக்கில் பாயிண்ட் பண்ணி சொருகுறாங்க. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸுக்கெல்லாம் ரொம்ப டவுட் ஆகுது. இதே வேகம், இதே நைஃபு அப்படிங்கிற மாதிரி நட்டாஷாவும் அந்த பாடி கார்டோட திங்கிங் வந்தோம். ஜங்குக், நீ சொன்ன அந்த நியூ பர்சன்ட் ஜெனியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அது ஜெனியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். அந்த 20 பாடி அடித்து கில் பண்ணபடி டேக்கே முன்னாடி இந்த மாதிரி அட்டாக் பண்ண சொல்ல பிளட்டெல்லாம் நம்ம ஜெனி மேலே தெரிச்சிருக்கும்ல, தெரிச்ச பொசிஷனில்
அவங்க வச்சிருந்த அந்த லாங் நைஃப் 2 நைஃப்லையுமே பிளட்டு சொட்ட சொட்ட டேக்கே முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணபடி நம்ம ஜெனி நிற்கிறா. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு லாரா செம ஷாக் ஆகி, யாரடி நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக கட்டுனேன். இந்த மாதிரி கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸுமே அவங்க ஹேண்ட்ஸில் போட்டிருக்க அந்த கட்டை மட்டுட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் லாரா இந்த மாதிரி கட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணபடி பாய்ஸஸ் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே நம்ம பர்சனல் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாடி கார்ட்ஸ்க்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சிக்னல் அந்த வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்ட் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த 13 பாடி கார்ட்ஸையும் ஷூட் பண்ணி கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கில் பண்ணால் லாரா இந்த பிளேஸில் வசமாக சிக்கிறான். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? லாரா, ஜெனி, நான் உன்னோட சிஸ்டர். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன சேவ் பண்ணுறத விட்டுட்டு நீ அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணிகிட்ருக்க. அந்த அளவுக்கு அவன் மேலே உனக்கு என்ன லவ் ஃபீலாக? உனக்கு என்ன அந்த மாதிரி டேடி திங்கிங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவும் இந்த மாதிரி பேசினா ஜெனி ரொம்ப கோவமாகி, யாரை வச்சுட்டு டேட்டியாக பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் வேகமாக வந்து லாராவோட நெக்லேயே நைஃபை வைப்பாலாம். இந்த மாதிரி வச்சா இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட, என்னடி நினச்சிட்ருக்க லாரா? எல்லாரும் ஒன்றே மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கியா? இவ்வளோ தூரத்துக்கு ஏன் சிஸ்டர் ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கட்டுறியே. அவள் ஒன்றும் உன்னோட சிஸ்டர் கிடையாது. அவள் ஒன்றும் உன் கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது. நீ அவளோட பிளட் பாண்டிங்கும் கிடையாது. அது உனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனால் பட் ஒரு குட்டி ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே சிஸ்டர் ஆயிட்டீங்க. ஆனால் நீ சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை கொண்டாடுற அந்த வேர்டுக்கும் அந்த லவ்வுக்கும் ஒரே ஒரு பர்சன்ட்டுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. அது டேக்கு மட்டும்தான். உன் முன்ன வந்து நிற்கிறது ஜெனி கிடையாது. டேயோட கூட பிறந்த அவனோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக்கானா, லாராவுமே ஷாக்கானா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் லீயை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்களே, லீ தான் இந்த ஹோல் ஸ்டோரியுமே அன்றைக்கி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் ஜங்குக், இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக், அவள் ஒன்றும் வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணல. எல்லாமே அவளோட சிஸ்டர் சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் அவள் இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், சேவ் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி லீ கட்டணும். இந்த வேடை கேட்டு ஜெனி கேண்டாகி வாயா மூடுறா அப்படிங்கிற மாதிரி லீயை பாட்டு கட்டணும். நம்ம ஜெனியோட மவுட்டை கிரிப்பாக வந்துட்டு நம்ம மார்க்கு க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண, என்ன சேவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம், ஒரு நியூ பர்சன் சேவ் பண்ணிகிட்ருக்காங்களே, அது யாருன்னு தெரியுமா? அது ஒரு பாய் தானே நீ நினச்சிட்ருக்க? இல்லை, அது ஒரு பாய் கிடையாது, அது ஒரு கேர்ள். அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால், கேர்ளுங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி லீ கேட்கவும், அது அன்னைக்கு நான் அவனை அந்த பர்சன்ட்டை பிடிக்க ட்ரை பண்ண சொல்ல, அந்த பர்சன் கூட ஃபைட் பண்ண சொல்லி, அது ஒரு பாய் கிடையாது, அது ஒரு கேர்ளுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கேர்ளுக்கும் ஜெனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த கேர்ளே ஜெனி தான் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னால், என்னடா என்ன உங்கள் 2 பேரையும் அந்த ஹெட் கேர்ள் யாருங்கிறத காட்ட சொன்னால் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமினாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வேணா கேளு. அவங்க ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சன் தான், இல்லை கூட சிஸ்டர் இல்லாட்டி பிரதர் யாராவது இருந்தாங்களாங்கிறத கேளு. அவங்க சொன்னால் நம்புவாள்ல. நீ நினைக்கிற மாதிரி ஜெனி ஒன்றும் தேர்ட் பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெனி கூட பிறந்த சிஸ்டர், டேயோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் இருந்தால், வேணா நீ ஜிமினாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்குமே ஜிமினாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, நம்ம ஜிமினாவோட மாமுக்கிட்ட கூட பிறந்த ஏதாவது பர்சன் இருக்காங்களா, இல்லை மட்டும்தான் அவங்க ஹவுஸில் சிங்கிளான பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க மாம் டேடு கூட சேர்ந்து அவங்க சிஸ்டருமே டெத் ஆகிட்டாங்க. தான் அந்த பிளேஸில் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு எங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, அவங்க சிஸ்டர் அன்னைக்கு அந்த பிளேஸில் நடந்த மூமெண்ட்டே வேறு அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு ஃபைட் ஆகிருக்கும்ல. நம்ம மட்டும்தானே அவங்க ஃபேமிலியில் டெத் ஆகாமல் இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் அன்னைக்கு நடந்த மூமெண்ட்டை சொல்கிறாங்க. மட்டும்தான் ஹவுஸில் இருந்திருப்பார். யோட பேரண்ட்ஸும் அதாவது நம்ம ஜெனியும் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. அங்கே அந்த பிளேஸில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆக்சிடெண்ட் ஆன பிளேஸில் ஜெனிக்குமே அடிபட்டுருக்கும். ஜெனி குட்டி கேலாக இருக்கிற மூமெண்ட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டையுமே அதே பிளேஸ் வழியாக வர ஒரு மாஃபியா மேன் நோட் பண்ணியிருந்திருப்பான்.
நோட் பண்ணி இப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்த கேர்ள் பேபி பாட்டு தனக்கு பசங்களே இல்லை, இந்த கேர்ள் பேபியாவது சேவ் பண்ணலாங்கிற மாதிரி ஜீனி அந்த பிளேஸ்ல இருந்து அந்த மாஃபியா மேன் தூக்கிட்டு போயிருந்திருப்பான். சைல்ட்ல இருந்தே ஜீனி மாஃபியா மேனோட ஹவுஸ்லேயே தான் வாழ்ந்துருப்பாங்க. அதாவது இப்போ ஜீனிக்கு அவங்க தான் டேட், அந்த மாஃபியா மேன் தான் ஜெனியை ஜெயிலேருந்து சேஃபாக வளர்த்துட்டு இருந்தாங்க. ஜெனி இங்கேருந்து தூக்கிட்டு போனால் அவரோட டேடு தான் மாஃபியா வேர்ல்டுலேயே மாஃபியா ஒர்க்கை பண்ணிட்டு ஜெனியை ஜெயிலேருந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஜெனிக்குள்ளே லைட்டாக டவுட் ஆகி எனக்கு எதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல, நான் உன்னை இந்த பிளேஸ்லேருந்து தான் தூக்கிட்டு வந்தேன், நான் தான் உன்னோட டேடு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னோட மாமும் டேடும் டெட் ஆகிட்டாங்க, நீ சிங்கிள் பர்சண்டாக இருக்கிற, இந்த வேர்ல்டில் இந்த டேடு காட்டுற லவ் உனக்கு பத்தலையா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கேன்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கும் டேடுக்குள்ளேயும் ஃபைட் ஆச்சு. இந்த ஃபைட்டில் அதெல்லாம் தெரியாது, நீங்கள் போய் சொல்கிறீங்கிற மாதிரி டேடுக்கும் ஜெனிக்குள்ளேயும் நடந்த ஃபைட்டில் அந்த டேடுக்கிட்ட கொஞ்சம் ஃபைட்டாக பண்ணிவிட்டு ஜெனி அந்த பிளேஸில் தேடி வந்தான்.